வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா எங்கள் வயலுக்கு போகிறோம். எங்கள் வயலில் இன்றைக்கி பருத்தி நட போகிறோம். ஆள் தேடினோம், ஆள் கிடைக்கல. அதனால் நான், எங்கள் அம்மா, என் ஒய்ஃப் நாங்கள் 4 பேர் சேர்ந்து பருத்தி நட போகிறோம். அதான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வயலுக்கு போகலாம். வந்தாச்சு மக்களே, எங்கள் வயலுக்கு வந்தாச்சு. இது ஒரு வானம் பார்த்த பூமி. மழை வந்தால் தான் விவசாயம். இதெல்லாம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, வெறும் முள்ளுக்கடாய் கிடக்கு. முன்னாடி போகிறாங்க என் மனைவி. அந்த தூரத்தில் தெரியுதாங்க பாருங்க, அதான் என் கொல்லை. இங்கெல்லாம் நெல் விளைய வச்சாங்க ஒரு காலத்தில், ஒரு 10-20 வருஷம். இதுவும் ஒரு நெல் வயலாக நல்லா பசுமையாக இருந்தது. இப்போ எல்லாம் தண்ணி இல்லாமல் வாய்க்கால் பாசனம் தான். இதெல்லாம் வாய்க்கால் பாசனங்க, வாய்க்கால்லாம் சரி வர பராமரிக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி பருத்தி விளைவிக்கிறது தான் இங்கே வேலையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பருத்தி தான். மழை வந்தால் பருத்தி நட்டுருவாங்க. இந்த மழையை நம்பி அதில் பருத்தி வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் அதில் வர்ற வருமானம் தான் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. வந்தாச்சு மக்களே, இதுதான் எங்கள் வயல். ஒரு ஏக்கர். அந்த பக்கம் இது 1 2 3 ஒரு 4 5 குண்டு எங்களுது. குண்டுன்னா சதுரம் சதுரமாக இருக்கும். ஒரு 5 சதுரம் எங்களுடையது. சதுரம் பில்டிங்கிட்ட இடத்துல வேறு மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு ஏக்கர் நிலம் ஒட்டி போட்டிருக்காங்க. இதில் தான் விதை நட போகிறோம். சுற்றி ஒரு 2-3 பேர், கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க. பாதி பேர் விட்டுட்டாங்க போல். இவங்கெல்லாம் எப்பயுமே எங்கள் கூட விவசாயம் பண்ணுவாங்க. இந்த கொல்லையில் இப்போ யாரும் பார்க்கல, ஓட்டவும் இல்லை. அப்படியே தரிசாக கிடக்குது. எங்கள் அம்மா கத்துறாங்க. வேலைக்கு கூப்பிட்றாங்க. போய் பார்த்துட்டு வரோம். ஓகே, இதுதாங்க பருத்தி விதை. பார்த்துக்கங்க, நல்லா இதாகாமல் வீணாக போகாமல் மருந்து இது பண்ணி பராமரித்து வச்சுருக்காங்க. இதுதான் இந்த பருத்தி பிராண்டு தான் நாங்கள் போடுறோம். இதாங்க அளவு குச்சி. அந்த அளவு குச்சியை போட்டு இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கயிறை எடுத்து அந்த அளவு குச்சிக்கு நேராக அடுத்தது நடுவோம். அந்த அளவு குச்சி முடிகிற இடத்துல நடுவோம். இது ஒரு பட்டம் மாதிரி இந்த கேப் விட்டு தான் நடுவோம் பருத்தி. கயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சுருப்பாங்க. இந்த பூவுனா இந்த கலர் துணி இருக்குங்கள, இதுதான் அடையாளம். இது ஒரு அடிக்கு 2 அடிக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு இந்த பூவை இந்த கயிறோடு சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பூ இருக்கிற இடத்துல தான் நம்ம விதை போடணும். இதுமாரி பார்த்தீங்கன்னா லைனுக்கு இருக்கும். லைனுக்கு வச்சுருப்பாங்க. அந்த லைனுக்கு அந்த இருக்கிற இடத்துல மட்டும் விதை போடணும். அங்கே பாருங்கள், எங்கள் அம்மா போட்டுட்ருக்காங்க விதை. இதே போல் கயிறை எடுத்து எடுத்து போட்டு இந்த வயல் ஃபுல்லாக நம்ம பருத்தி நடணும். அதுதான் இன்றைக்கி வேலை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே இடையில எவ்வளோ முடிஞ்சதுக்கு எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். எங்கள் அம்மா என் பாப்பா நின்றுட்டுருக்காங்க. அங்கே தொலை தூரத்தில் அங்கே மக்கள் இதே வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்களாம் ஆள் வச்சு போடுறாங்க. ஆள் கிடச்சிருச்சு போல். அங்கே போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பருத்தி தான் போட்டுட்ருக்காங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது வேலை எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி குச்சி எடுத்து இந்த அளவு குச்சியோட எண்டில், இந்த எண்டு குச்சியில் அப்படி குத்திட்டு அங்கே அவங்களும் எடுத்துட்டாங்க. எடுத்து அந்தாண்ட போட்டாங்க. எடுத்து குத்தியாச்சு, அவ்வளோதான், பிடிக்கிட்டு போச்சு. இப்போ பாருங்கள், என் மனைவி இது பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், அமுக்கக்கூடாதுமா, அப்படியே நோண்டி அப்படியே மண் மட்டும் போட்டு மூடு.
அவ்வளோதாங்க, விதை போட்டாச்சு. இதே போல் தான் இந்த கயிறு ஃபுல்லாக அங்கே என் தங்கச்சி போட்டிருக்காங்க, நான் எங்கள் அம்மா போட்டுட்ருக்காங்க. இதே போல் போடணும். ஒரு கயிறாக பிடிச்சி போட வேண்டியது தான். ஓகே மக்களே, இன்னும் இது ஃபுல்லாக அப்படி போடணும். இந்த வயல் ஃபுல்லாக போடணும். போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போடுங்க, அப்புறம் வந்து போடுங்க. ஒன்றும் இது இல்லை, மஞ்சளை போட உட்காந்துருந்து சாயந்தரம் போடுங்க. வெயில் என்ன பண்ணுறது? சாப்பிட வந்தாச்சு மக்களே. விதை போட்டு மதியானம் ஆயிடுச்சு, அதனால் சாப்பிட உட்காந்துருக்கோம். செம்ம வெயில் தாங்கலை. எங்கள் அம்மா சாப்பாடு இது பண்ணிகிட்ருக்காங்க, சாப்பிட போகிறோம். என் மனைவி இவங்க அவங்க உட்காந்துருக்காங்க, என் பாப்பா அந்தாண்ட உட்காந்துருக்கு. சரியான வேலைங்க அப்பா, மண்டையெல்லாம் பிச்சுட்டு போகுது. கரண்டி போட்டு எடுத்துகிட்டு இல்லையே. இதாங்க சாப்பாடு, எங்கள் சாப்பாடு தக்காளி தொக்கு, வெள்ளை சோறு, அப்புறம் வாழைத்தண்டுங்க. இதான் எங்களுக்கு மதியானம் சோறு இன்றைக்கி. சாப்பிட்டு பேசுகிற மக்களே, சாப்பிட்டுட்டு திரும்பி வேலைக்கு போகணும், பயிர் நடணும். மழை வர ஒரு பக்கம் மழை வர மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அடித்து வெயில் பொழகுது, இந்தாண்ட பக்கம் நேற்றுக்கு நட்டோம் மக்களே. பாதியிலே மழை, சரியான மழை அடிச்சு வீட்டுக்கு ஓடிட்டோம். இன்றைக்கி மீதி இருக்கிற வேலை நடுறதுக்கு வந்திருக்கோம், விதை போட வந்திருக்கோம், பருத்தி விதை. மக்கள் அப்படியே போயிட்டுருக்குறேன், வயலை நோக்கி போயிட்டுருக்குறோம். மழை அடித்து ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வயலில் ஈரமாக இருக்குது, ஆனால் இந்த அடித்த வெயிலுக்கு அந்த ஹீட்டு பூமியிலேருந்து அப்படியே வெளியில் வந்துகிட்டே இருக்கு. மக்களே, விவசாயம் சாதாரண விஷயம் இல்லை.
ரொம்ப வேலை அதிகமாக பிடிக்கிற வேலை விவசாயம். பக்கத்து வயல்காரங்க வந்து விதை போட வந்திருக்காங்க மக்களே. விதை போட்டுட்ருக்குறாங்க. நாங்கள் நேற்றுக்கு பாதி முடிச்சிட்டோம். இன்றைக்கி இருக்க பாதியை போட வந்திருக்கோம். நேற்று இந்த வயல் இந்த மேட்டு வயல் ஃபுல்லாக போட்டாச்சு மக்களே. இது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற வயல் போட போகிறோம் இன்றைக்கி. அதுலேயும் பாதி போட்டாச்சு. இது ஃபுல்லாக நேற்றுக்கு போட்டுது மக்களே. இது போட்டு முடித்தது மழை, சரியான மழை வந்துருச்சு. இதில் போட்டுட்டு கீழே பாதி போட்டிருக்கோம். ஆமாம் மக்களே, பார்த்துப்போமா. இதில் இருந்து இந்த அது வரையும் போட்டிருக்கோம் மக்களே. ஒரு குச்சி ஊனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சி ஊனி வரையும் போட்டிருக்கோம். இன்னும் அதுக்கு அந்தாண்ட ஒரு வரப்பு தெரியல, அதுக்கு போடணும். அப்புறம் கீழே ஒரு சின்ன ஏரியா இருக்குது பாருங்கள், அதுக்கு போடணும். அவ்வளோதான் மக்களே, விதை போட்டு முடித்தாச்சு. அப்பா மணி 1 மணி மதியானம். சரியான வேலுங்க, மண்டியாக பழகுது. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். 1 ஏக்கர் 4 பேர் போட்டிருக்கோம் 2 நாளைக்கு. முடிஞ்சது மக்களே, அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்புறோம். நானும் என் மனைவியும். வேலை முடிஞ்சது. அங்கே அம்மா முடிக்க போகிறாங்க. இதான் மக்களே விவசாயிகளோட வாழ்க்கை. இதுக்கப்புறம் இந்த விதை வளர்ந்து 7 நாள் ஆகும் வளர்கிறதுக்கு. அது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். ஓகே மக்களே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சீஷா உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ வரும். ஓகேவா? பாய் சொல்லு. பாய்.